பசுமையான நினைவுகள், அனுபவம் தந்த பாடங்கள், சறுக்கி விழுந்த தருணங்கள், துணிந்து எழுந்த கணங்கள், போராடி வென்ற சாதனைகள், இவற்றையெல்லாம் மனம் விட்டு பேசலாம். நெஞ்சம் மறப்பதில்லை. பிரதி வியாழந்தோறும் இரவு 9:15 முதல் 10 மணி வரை ஒளிபரப்பாகும். வணக்கம் நண்பர்களே. FM 97.6 அலைவரிசையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஓவா சமூக வானொலி. ஓவா சமூக வானொலியின் வியாழன் இரவு நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். வியாழக்கிழமை இரவு 9:15 முதல் 10 மணி வரைக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு அதிதியை அழைப்போம். அவரை பற்றி, அவருடைய துறை சார்ந்த விடயங்களை பற்றி தான் அதிகம் பேசுவோம். அந்த வகையில் இன்றும் கூட ஒரு சிறப்பு அதிதியை அழைத்து வந்திருக்கின்றோம். அவரை பற்றி பேச காத்திருக்கின்றோம். இவர் சமூக வானொலியின் ஆரம்ப காலகட்டங்களில் அதிகமாக நிகழ்ச்சிகளில் பங்கு பற்றியவர், அதிகமாக எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு ஒத்துழைப்புகளை வழங்கியவர் என்றுதான் குறிப்பிட வேண்டும். அவரை பற்றி குறிப்பிடுவதற்கு முன்னர் நீங்களும் கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கலாம். உங்களை பற்றி, உங்களுடைய துறை சார்ந்த விடயங்களை பற்றி அதிகமாக பேசுகின்றோம். அல்லது இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல வேண்டும், எங்கே களம் என்று தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? அதற்காகவும் ஓவா சமூக வானொலி அமைத்து கொடுத்த சிறப்பானதொரு களம் தான் நெஞ்சம் மறப்பதில்லை. நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சிக்கு உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தினை எழுதி எங்களுடைய தபால் முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். எங்களுடைய முகவரி இதுதான்: தயாரிப்பாளர் நெஞ்சம் மறப்பதில்லை, ஓவா சமூக வானொலி, வடக்கு கெபிலவிளை, பண்டாரவிளை. அதேபோன்று உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தினை உங்களுடைய கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்து எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம். வாட்ஸ்அப் இலக்கம் 076 083 38 09. சரி, இன்றைய நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டேன், சமூக வானொலிக்கு இவர் புதியவர் அல்ல என்று. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அதிதியை தான் இன்று அழைத்து வந்திருக்கின்றேன். இவர் இப்போது வரக்காப்போல பாபுல் ஹசன் மத்திய கல்லூரியின் அதிபராக இருக்கின்றார். அதேபோன்ற ஒரு சிறப்பான எழுத்தாளர் அவர்தான் JM ராஃபேல் அவர்கள். வரக்காப்போல பாபுல் ஹசன் மத்திய கல்லூரியின் அதிபரும் எழுத்தாளருமான JM ராஃபேல் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் ஏற்கனவே சொன்னது போல ஓவா வானொலிக்கும் பண்டாரவளை பிரதேசத்துக்கும் நீங்கள் புதியவர் இல்லை தான். ஆனாலும் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் உங்களை பற்றி இன்னும் மேலதிகமாக அறிந்து கொள்வதற்கு ஆவலாக இருப்பார்கள். எனவே நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தினை தாருங்கள். நன்றி ரிஸ்வானா சகோதரிக்கு. மிக நீண்ட நாட்களுக்கு பின்னர் ஓவா சமூக வானொலியுடன் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பற்றுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. நான் பண்டாரவளை ஹீலோயா குலத்தன் என்ற பிரதேசத்தில் 1972ஆம் ஆண்டு பிறந்து அங்கே உள்ள முஸ்லிம் பாடசாலையான அல்யாசின் முஸ்லிம் வித்தியாலயத்தில் கல்வி கற்று, பிறகு சர் ராசிக் பரிட் மகா வித்தியாலயத்திலும் பதுளையில் ஒரு தனியார் கல்லூரியிலும் உயர்கல்வி வரை கற்று பேராதனை பல்கலைக்கழகம் சென்று அங்கு அரசறிவியல் மற்றும் இலக்கிய துறைகளில் நான் பட்டங்களை பெற்றுள்ளேன். அதே போன்று ஆசிரியர் கலாசாலை அட்டாளச்சேனையில் ஆசிரியர் பயிற்சியை முடித்துக் கொண்டுள்ளேன். 1993ஆம் ஆண்டு முதல் 2023 வரை நான் ஒரு ஆசிரியராக கடமையாற்றி, 2023ஆம் ஆண்டு முதல் இன்று வரை நான் ஒரு அதிபராகவும் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இதுதான் என்னுடைய கல்வி சம்பந்தப்பட்ட ஆரம்ப கால நிகழ்வுகள். இதே போன்று நான் ஒரு 5 சகோதர சகோதரிகளுடன் தாய் தந்தையுடன் பண்டாரவளையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். தற்போது வரக்காப்புலையில் வாழ்கிறேன். எனது மூத்த மகள் மருமகனும் வைத்தியர்களாக இருக்கிறார்கள். மகன் உயர்கல்வி கற்றுவிட்டு தற்போது வெளிநாட்டில் பணிபுரிகிறார். ஒரு சிறிய மகன் இருக்கிறார். தற்போது அவர் 10ஆம் ஆண்டில் கல்வி கற்கிறார். என்னுடைய இதுதான் குடும்ப பின்னணிகள். நிச்சயமாக உங்களை பற்றி நாங்கள் நிறையவே விடயங்கள் அறிந்திருக்கின்றோம். நீங்கள் பண்டாரவளை பிரதேசத்தில் வசிக்கும் போது சமூக வானொலியில் பல நிகழ்ச்சிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறீர்கள். பண்டாரவளை பிரதேசத்தில் பிறந்தவன் நான், அங்குதான் கல்வி கற்று வளர்ந்தவன் நான் என்று குறிப்பிடுகின்றீர்கள். இப்போது நீங்கள் வரக்காப்புல பிரதேசத்தில் வாழ்ந்து வருகின்றீர்கள். அங்கு பாபுல் ஹசன் மத்திய கல்லூரியின் அதிபராகவும் இருக்கின்றீர்கள். மிக சந்தோஷமாக இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் கடந்த காலத்தில் சில விடயங்களை கொஞ்சம் பேசிவிட்டு வருவோம். ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையில் இடம்பெறுகின்ற சில அனுபவங்கள் ஏனையவர்களுக்கு படிப்பினையாக இருக்கும் இல்லையா? எனவே குறிப்பிடுங்கள், உங்களுடைய முதல் ஆசிரியர் நியமனம் எங்கு கிடைத்தது? எந்தெந்த பாடசாலைகளில் கல்வி கற்றுக் கொடுத்தீர்கள்? அந்த அனுபவம் எப்படி இருந்தது? இதை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னது ஆரம்ப முதல் நியமனம் ஹீலோயா
அல்யாசின் முஸ்லிம் வித்யாலயம் 1993 ஜனவரி மாதம் 18ஆம் தேதி. அன்றிலிருந்து ஒரு 2 ஆண்டுகள் அங்கே நான் ஆசிரியராக கடமை புரிந்துவிட்டு அட்டாளச்சேனை ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் தனது பயிற்சிகளை முடித்துக் கொண்டு மீண்டும் அல்யாசின் முஸ்லிம் வித்யாலயத்திலேயே கடமை புரிந்தேன். 99ஆம் ஆண்டு முதல் 2000ஆம் ஆண்டு வரை நியூபர்க் எல்ல தமிழ் மகாவித்யாலயத்திலும், 2000ஆம் ஆண்டு முதல் 2004ஆம் ஆண்டு வரை பதுளை அல்லதான் மத்திய மகாவித்யாலயத்திலும், 2004 முதல் மீண்டும் 2006ஆம் ஆண்டு வரைக்கும் நியூபர்க் தமிழ் மத்திய மகாவித்யாலயத்திலும் நான் ஆசிரியராக கடமை புரிந்திருக்கின்றேன். அதன் பிறகு 2006 முதல் 2016ஆம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் பண்டாரலி சார் ராசிக் பரீட் மகாவித்யாலயத்தில் உயர்தர வகுப்புகளுக்கு எல்லா வகையான பாடங்களும் தான் சொல்ல வேண்டும். தமிழ், அதே மாதிரி அரசு அறிவியல், இஸ்லாமிய நாரியம் போட பாடங்களை கற்பித்து நான் ஆசிரியராக கடமை புரிந்தேன். பிறகு எனது பிள்ளைகள் ஆசைப்பட்டார்கள் உயர்கல்வியில் விஞ்ஞான பிரிவில் கற்க. அதனால் நான் பண்டார்வெளி பிரதேசத்தை விட்டு மாமநெல்லைக்கு வந்து அங்கே ஒரு பாடசாலையில் கடமை புரிந்த சந்தர்ப்பத்தில் எனது பிள்ளைகள் உயர்தர கற்கையை மாவனல்லை பதுரியா மத்திய கல்லூரியில் தொடர்ந்து அவர்கள் வைத்தியராகும் வரைக்கும் அங்கே தான் கற்றார்கள். கற்று இப்போது அனுராதபுரம் மிகிந்தல ரஜரட்ட பல்கலைக்கழகத்தில் கற்கையை தொடர்ந்து முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் இப்போது எங்களுடைய பயணம் சாதாரணமாக பண்டார்வெளி விடுத்து வேறு வேறு பிரதேசங்களில் பிள்ளைகள் போகும் இடமெல்லாம் நானும் செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். நான் அதனால் இந்த எனது அதிபர் தொழிலை வரக்காப்பல மத்திய கல்லூரி பாபுல் ஹசன் மத்திய கல்லூரியில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். இதுதான் என்னுடைய கல்வியோடு தொடர்புடைய அல்லது ஆசிரியர் தொழிலோடு தொடர்புடைய விடயங்கள். அதிபராக நான் நியமனம் பெற்றதிலிருந்து தொடர்ச்சியாகவே நான் இன்னும் அந்த வரக்காப்பள்ளி பாபுல் ஹசன் மத்திய கல்லூரியில் தான் இருக்கின்றேன். நிச்சயமாக மிக சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய அதாவது பிள்ளைகளுடைய கல்விக்காக தான் நம்முடைய மாகாணத்தை விட்டு வேறொரு மாகாணத்துக்கு சென்றிருக்கின்றீர்கள். அவர்கள் சிறந்த பெறுபேற்றை பெற்று இப்போது நல்லதொரு நிலையிலும் இருக்கின்றார்கள். அது கூட எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டீர்கள், நான் உவா மாகாணத்தில் இந்த பாடசாலைகளில் கல்வி கற்றுக் கொடுத்தேன். அதோடு சர் ராசிக் ஃபரீட் தேசிய பாடசாலையில் இப்போது இருக்கின்ற தேசிய பாடசாலையில் உயர்தரத்தில் எல்லா பாடங்களையும் நான் கற்பித்துக் கொடுத்தேன் என்றெல்லாம் குறிப்பிடுகின்றீர்கள். உண்மையிலேயே உங்களுக்கான பாடம் எது? எந்த துறையில் நீங்கள் அதிக மாணவர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்தீர்கள்? எனக்கு சந்தோஷமான செய்தி. ஒரு காலம் இருந்தது பண்டார்வெளி பதுளை பிரதேசங்களில் மேலதிக வகுப்புகள் கூட இல்லை. நான் உயர்தரத்திலும் அதே மாதிரி பல்கலைக்கழகத்திலும் கற்றுக்கொண்ட அரசு அறிவியல் மற்றும் தமிழ், இஸ்லாமிய நாகரிகம் ஆகிய பாடங்களை நான் மேலதிக வகுப்புகளுக்காகவும் பாடசாலையில் ஆசிரியர்கள் இல்லாத போதும் கற்பித்து ஏராளமான மாணவர்கள் பல்கலைக்கழகம் சென்றிருக்கிறார்கள். அடுத்தது நான் பண்டார்வெளியில் நாம் தான் அந்த காலத்தில் 90களில் உயர்தரம் கற்று பல்கலைக்கழக வாய்ப்பு கிடைக்காத பிள்ளைகளுக்கு பேராதனை பல்கலைக்கழகத்தில் வெளிவாரியாக JQ BA போன்ற வகுப்புகளையும் ஆரம்பித்து அதன் மூலமும் கூட பல பட்டதாரி ஆசிரியர்களை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம். அவர்களுக்கான உயர்கல்வி வாய்ப்புகளுக்கான வழிகாட்டுதல்களை நாங்கள் பண்டார்வெளி உயர்கல்வி மத்திய நிலையம் என்ற ஒரு டியூஷன் கிளாஸ் ஊடாக நான் வழிகாட்டி இருக்கின்றேன். இன்றும் அந்த மாணவர்களும் அந்த அவ்வாறு பட்டதாரிகளான ஆசிரியர்களும் இன்றும் என்னோட தொடர்பில் தான் இருக்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது அரசியல் பாடம் என்று சொல்லும் போது அதிகமாக நீங்கள் அரசியல் பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றீர்கள் இல்லையா? இது தவிர நீங்கள் குறிப்பிட்டது போல இஸ்லாமிய நாகரிகம், தமிழ் ஆகிய பாடங்களிலும் உயர்தர மாணவர்கள் அதே போன்று வெளிவாரியாக கற்கின்ற மாணவர்களுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுத்து இருக்கின்றீர்கள். ஆரம்பத்தில் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் பண்டார்வெளி பிரதேசத்தை பொறுத்தவரையில் உயர்தரத்தில் சித்தியடையாத பல்கலைக்கழகத்துக்கு தேர்வு செய்யாத மாணவர்களுக்கு வெளிவாரியான பட்ட படிப்புக்கு நாங்கள் உதவி செய்தோம் என்று. இவ்வாறு நீங்கள் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது மாணவர்கள் எந்த அளவுக்கு அந்த வகுப்புகளுக்கு வந்தார்கள்? நீங்கள் அந்த ஆரம்ப கட்டத்தில் எவ்வாறான சவால்களை எல்லாம் சந்தித்தீர்கள்? நான் அதை குறிப்பிட வேண்டிய முக்கியமான விடயம் 1996-7களுக்கு பிறகு அந்த கால பகுதியில உயர்தரம் கற்ற ஆசிரியர்கள் பெரும்பாலும் பதுளை மாவட்டத்திலேயே இருக்கவில்லை. பண்டாரவெளியை பொறுத்தவரையில் A-level கிளாஸ்ன்றது அரிதாகவே இருந்தது, மிகவும் அரிது. யாருமே உயர்தர பாடங்களுக்காக இருக்கவில்லை. அந்த காலத்தில் தான் நாம் முன் வந்து பிள்ளைகளை மிக மெதுவாக சேகரித்து 1-2 பிள்ளைகளாக சேகரித்து உயர்தரத்தில் முதல் சித்தி அடைய செய்தோம். பெயர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பட்டதாரிகள் இன்று என்னிடம் இருக்கிறார்கள். எங்களிடம் தான் கற்றவர்கள். அவர்கள் தற்போதும் இருக்கிறார்கள். பண்டார்வெளி சென்ட் மேரிஸ் மத்திய கல்லூரி, சர் ராசிக் பரீட் தேசிய பாடசாலை, பதுளை அல்லதான், தெமோதர சவுதம், எல்ல நியூபர்க்,
ஹப்புத்தல தமிழ் மத்திய கல்லூரி போன்ற பாடசாலையை சேர்ந்த பல மாணவர்கள் 90களில் எங்களிடம் கற்றார்கள். அவர்களில் ஒரு சிலர் நேரடியாக பல்கலைக்கழகம் செல்ல வாய்ப்பு இருந்த போதிலும் நான் மிகவும் சிரமப்பட்டு பேராதனை பல்கலைக்கழகத்துடன் தொடர்பு கொண்டு வெளிவாரியாக அந்த மாணவர்களை பதிவு செய்து அவர்களுக்கு எப்படியாவது உயர்தரத்தில் சித்தி அடைந்தும் பல்கலைக்கழக வாய்ப்பு கிடைக்காத பிள்ளைகளுக்கு பல்கலைக்கழக கல்வியை பெற்றுக் கொடுக்க நான் முயற்சித்திருக்கிறேன். அவர்களுக்கு தேவையான 3 பாடங்களையும் நானே கற்பித்தேன், GAQ மற்றும் BA வகுப்புகளுக்கு. அந்த கால பகுதியில் தமிழ் தொடர்பாய் நான் மிக ஆழமாக கற்றிருந்ததுனால தமிழ் பாடத்துல நல்ல பல சித்திகள் நாங்கள் அடைந்து கொண்டோம், அரசு அறிவியலை போன்று. பிறகு 2000 கடந்த பிறகு பல ஆசிரியர்கள் பண்டாரவளி சமூகம் தந்தார்கள். அதன் பிறகு பல வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டன. மெதுமெதுவாக நாங்கள் அந்த பொறுப்புகளை இளம் சந்ததியினருக்கு ஒப்படைத்துவிட்டு எங்களுடைய குழந்தைகளுக்காக நாங்கள் எங்களுடைய நேரத்தை ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்போது உருவாகி இருக்கிறது. பல விதைகளை விதைத்தோம், அவர்கள் இப்போது விருட்சமாக இருக்கின்றார்கள் என்று நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள். பெயர் சொல்லக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்கள் இன்று இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகின்றீர்கள். ஆரம்பத்தில் மிகவும் கஷ்டத்துடன் இந்த கல்வி நடவடிக்கைகளை நீங்கள் ஆரம்பித்திருக்கின்றீர்கள். அது இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கின்றதா? ஆம் ரிஸ்வானா, எனக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் இந்த வருடம் கூட பிபிலை, மெதகாம, கண்ணுன்வெல, அதே மாதிரி ஹொரோபத்தான, திருக்கோணமலை, அனுராதபுரம், கல்கமு, மாஹோ போன்ற, அதே மாதிரி மாவனெல்லை, பதுரியா எங்கட பாடசாலைகள் ஆகியவற்றில் தற்போதும் கூட நான் A-level பாட பரீட்சைக்காக ஆயத்தமாகும் சந்தர்ப்பங்களில் இன்றும் என்னை அழைக்கிறார்கள் கருத்தரங்குகள் செய்வதற்காக. நான் இன்றும் அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறேன். அதே மாதிரி ஆன்லைன் ஜூம் கிளாஸ் ஊடாகவும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இன்றும் என்னிடம் உயர்தரம் அரசு அறிவியல் மற்றும் தமிழ் பாடங்களை கற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. தற்போது எனது அதாவது 55 வயதை அடைந்திருக்கும் இந்நிலையில் அப்போதும் கூட இளம் சந்ததியினர், இளம் ஆசிரியர்கள் சமூகத்திற்கு வந்திருந்த போதிலும் எமது அனுபவத்தை பெற்றுக் கொள்வதற்கு எங்களை அழைக்கிறார்கள். நான் கிட்டத்தட்ட 13-14 ஆண்டுகள் உயர்தர வினா பத்திரம் திருத்தும் பணியில் ஈடுபட்டு அதில் ஒரு நல்ல நிலைக்கு வந்த ஒரு ஆசிரியர் என்ற வகையிலும், அதே மாதிரி பல்வேறு கருத்தரங்குகளையும் வினா பத்திரங்களையும் தயாரித்ததில் ஈடுபட்ட ஆசிரியர் என்ற வகையிலும் பல அதிபர்கள் என்னை தொடர்பு கொண்டு அவர்களுடைய பாடசாலை பிள்ளைகளுக்கு என்னை பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். தற்பொழுது என்னிடம் கற்ற ஒரு சில பிள்ளைகள் நான் அறிந்தேன். வெளிமடை, அதே போன்று ஹப்புத்தலை, அதே போன்று ஹல்துமுல்லா ஆகிய இடங்கள்ல சில என்னிடம் கற்ற மாணவர்கள் தற்போது மேலதிக வகுப்புகளை நடத்தி அவர்களும் பிரபல்யம் அடைந்திருக்கிறார்கள். பதுலையிலும் என்னிடம் கற்ற ஒரு ஆசிரியர் தற்போது பிரபல ஆசிரியராக இருக்கிறார். எனவே அதுவும் ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. நீங்கள் பண்டாரவளை பிரதேசத்தில் ஆரம்பித்திருக்கின்றீர்கள் வெளிவாரியாக பட்டப்படிப்பு படிப்பதற்கு. இப்போது நீங்கள் வெளி மாகாணத்துக்கு சென்றிருக்கின்றீர்கள். அங்கும் கூட பல பட்டதாரிகளை உருவாக்கி வருவதாக குறிப்பிடுகின்றீர்கள். எனவே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதே போன்று உங்களிடம் கற்ற மாணவர்கள் இங்கே அந்த கற்றல் நடவடிக்கைகளை தொடர்ந்து வருவதாகவும் குறிப்பிடுகின்றீர்கள். அதுவும் மிக சந்தோஷமான ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த வெளிவாரி பட்டப்படிப்பு என்று சொல்லும் போது அதற்கு விண்ணப்பித்து கற்றல் நடவடிக்கையில் ஈடுபடும் மாணவர்களை பொறுத்தவரையில் ஆரம்பத்திலிருந்து இப்போது பார்க்கும் போது அதிகரித்திருக்கிறதா, ஆர்வம் இருக்கிறதா மாணவர்களிடையே? ஆம், கட்டாயமாக. அது எப்படியாவது இப்போது தெரியும், சமூகம் உணர்ந்து கொண்டார்கள். A-level மட்டும் இருந்து போதாது, ஒரு பட்டம் இருந்தால்தான் ஏதாவது அரசு தொழில் அல்லது தனியார் துறைகளில் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நிலைமை தற்போது சமூகத்தின் மத்தியில பரவலாக இருப்பதால் எங்களை இன்னும் அழைத்து, சார் A-level இன்னத்தான் ரிசல்ட்ஸ், இதுதான் ரிசல்ட் ஸ்கோர், நான் எப்படி ஒரு டிகிரியை முடிச்சு கொள்வது, டிப்ளோமாவை செய்து கொள்வதுன்னு இன்றும் ஆலோசனை கேட்டுக்கொண்டு அந்த ஆர்வம் இன்னும் பல மாணவர்களிடம் இருக்கிறது. பெரும்பாலும் தற்போது நாங்கள் இருந்த காலத்தை விட பண்டாரவளி பிரதேசத்தில் நல்ல பல இந்த தனியார் வகுப்புகள் வந்து சாதாரணமாக வருடத்திற்கு ஒரு 20-30 மாணவர்கள் ஏதோ ஒரு துறையில் பல்கலைக்கழக வாய்ப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். அது கிடைக்காத பிள்ளைகள் கல்வி கல்லூரி அல்லது வெளிவாரி பட்ட கற்கைகளை கற்கிறார்கள். அதே மாதிரி வெளிநாடுகள் கற்பிக்கும் அல்லது வெளிநாடுகளால் நடத்தப்படும் பல்வேறு உயர்கல்வி துறைகள்ல ஈடுபாடு காட்டக்கூடிய பல மாணவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். எனவே ஆரம்ப காலத்தில் இல்லாத வாய்ப்புகள் தற்போது பண்டாரவளை, பதுளை போன்ற மாகாணத்தில் காணப்படுவதால்
மாணவர்கள் அதிகமானோர் பல்கலைக்கழகத்திற்கு சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை நான் தற்போது நேற்றும் ஒரு பல அதிபர்களுடன் தொடர்பு கொண்டு கேட்டபோது அது மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தியாக இருந்தது. ஆமாம், நிச்சயமாக இன்னும் அது அதிகரிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய சமூகத்தில் ஒரு மாற்றம் வரும். அவ்வாறு அதிகரிக்கும் என்ற ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படாத மாணவர்கள் தான் வெளிவாரி பட்டப்படிப்பு கற்கை நெறியை தொடர்கின்றார்கள். இவ்வாறு இந்த வெளிவாரி பட்டப்படிப்பு கற்கை நெறியை தொடர்கின்ற மாணவர்கள் எவ்வாறான சவால்களுக்கு முகம் கொடுக்கின்றார்கள்? அவர்களுக்கு இருக்கின்ற பிரதான பிரச்சனைகள் என்ன? நிச்சயமாக தெரியும் உங்களுக்கு, இந்த உயர்தரம் கற்கும் அல்லது அதனோட தொடர்புடையவர்கள் தெரியும், உயர்தரம் கற்கும் எல்லா மாணவர்களுக்கும் பல்கலைக்கழக வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு பல்வேறு கட் அவுட் மார்க்ஸ்கள் பார்க்கப்படுகிறது, இன ரீதியாக பார்க்கப்படுது. அதே மாதிரி மாவட்ட ஒதுக்கீடுகள் கணக்கில் எடுக்கப்படுவதால் ஒரு சில மாணவர்களுக்கு தான் கலை வர்த்தகம் அந்த துறைகள்ல பல்கலைக்கழக வாய்ப்பு கிடைக்கும். பெரும்பாலும் உயர்தரத்தை கற்கிற மலையாளத்து மாணவர்கள் வெளிவாரி கற்கையினூடாகத்தான் அந்த காலம் முதல் 1980கள் முதல் இன்று வரைக்கும் பெரும்பாலும் பட்டங்களை பெற்று இன்று வரை தனது அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். என்றாலும் அது ஒரு மிக சவால் மிக்கது. நினைத்த மாத்திரத்தில் பல்கலைக்கழகம் நடக்கும் வெளிவாரி பரீட்சையில் சித்தி அடைந்து விட முடியாது. அதற்கு தகுந்த பயிற்சிகள், தகுந்த நோட்ஸ்கள், குறிப்புகள், மேலதிக போல் அவசியமாகிறது. நாங்கள் அந்த காலத்தில் எங்களுடைய கால பகுதியில் நான் கற்கும் பொழுது கொழும்பு, திருகோணமலை, அதே மாதிரி நீர்கொழும்பு ஆகிய பிரதேசங்களுக்கு கூட மேலதிக வகுப்புகளுக்காக சென்றிருக்கின்றேன். நான் அறிந்த வகையில் அதன் பிறகு 2000களில் எம்மிடம் கற்ற மாணவர்கள் செமினார்களுக்காக பேராதனை பல்கலைக்கழகம், அதே மாதிரி கண்டி, கொழும்பில் எனக்கு அந்த நினைவிற்கு MTIன்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், கொட்டஹேனையில, அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் போயிட்டு மேலதிக வகுப்புகளில் கலந்து கொண்டு தான் அந்த பட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். தற்போதும் அதே நிலைத்தான். மேலதிக வகுப்புகளுக்கான வாய்ப்புகள் மிகவும் அரிது. அதே மாதிரி முன்வரும் ஆசிரியர்களும் ஆண் ஆசிரியர்கள் குறைவு. அதே மாதிரி மேலதிக வகுப்புகளில் உயர்தரம் மாத்திரம்தான் தற்போது கற்பிக்கப்படுகிறது. அதனால் நீங்கள் குறிப்பிடுவது ஒரு சவாலாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் அதற்கு அத்திவாரமிடத்தான் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். பிரதானமாக சயின்ஸ் பாடம் எடுத்து பல்கலைக்கழக வாய்ப்பு கிடைக்காத பிள்ளைகளை ஒன்று சேர்ப்பது தொடர்பாக நேற்று முந்தினம் பல அதிபர்களுடன் நாங்கள் கதைத்துக் கொண்டு தான் இருக்கிறோம். அவர்களுக்கு தொழில் வழிகாட்டல்கள், புதிய டிப்ளோமாக்கள் பற்றிய அதாவது அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல்களை செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக தற்போதும் ஆலோசித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அதாவது விஞ்ஞானத்துறையை தேர்வு செய்து பல்கலைக்கழகம் தேர்வு செய்யப்படாத மாணவர்களுக்கு என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளவிருக்கின்றீர்கள்? ரிசல்ட் ஸ்கோர் மிக குறைவாக இருந்தாலும் நாங்கள் இனம் காண்டிருக்கிறோம் 20க்கும் மேற்பட்ட வைத்தியத்துறையோடு தொடர்புடைய உயர்கல்வி வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது பல்கலைக்கழகம் போகாவிட்டாலும் பல்கலைக்கழக கல்லூரிகள் என்று இருக்கின்றது. அதே மாதிரி உயர்கல்வியை வழங்கக்கூடிய கொழும்பு பல்கலைக்கழகத்தினால் நடத்தப்படக்கூடிய வெளிவாரி கற்கைகள் இருக்கிறது. உதாரணமா பார்மசி கோர்ஸ், MLT, அது மாதிரி அவற்றுக்கு மிக பெரிய ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கப்படுவதில்லை. எனவே இவற்றை நூடாக எங்க பதுளை பிரதேசத்துக்கு தமிழ் பேசும் சமூகத்தை சேர்ந்த பலரை பார்மசி, அதே மாதிரி MLT, அதே மாதிரி ஆபரேஷன் தியேட்டர்களில் வேலை செய்வது தொடர்பான பல கற்கை துறைகள் இருக்கின்றன. அவற்றிற்கு அவர்கள் செல்வதாக நாங்கள் அறிந்ததில்லை. அதே மாதிரி அந்த மாதிரி மாணவர்களுக்கு இந்த துறைகள் சம்பந்தமாக ஒரு வழிகாட்டுதல்களை கொழும்பு பல்கலைக்கழகத்திலிருந்து பேராசிரியர்களை அழைத்து வந்தாவது இதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நான் சமீப காலமாக பல அதிபர்களுடன் கலந்துரையாடி கொண்டு தான் இருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அதற்கான ஏற்பாடுகளை செய்வேன் என்று நான் அது சம்பந்தமா உங்களையும் தெளிவுபடுத்துவேன் என்று குறிப்பிட்டுக் கொள்கிறேன். நிச்சயமாக மிகவும் நன்றி. எங்களுடைய மாகாணத்தில் உள்ளவர்கள் அதோடு வானொலியினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு தெளிவுபடுத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பொதுவாகவே நீங்கள் குறிப்பிடுகின்றீர்களா, உயர்தரத்தில் அவர்கள் சிறந்த பெறுபேற்றை பெற்றாலும் பல்கலைக்கழகத்துக்கு தேர்வு செய்யப்படவில்லை என்றால் அவர்களுக்கு இன்னும் ஏனைய துறைகள் இருக்கின்றன, ஆனால் மாணவர்களுக்கு அது தொடர்பான வழிகாட்டல்கள் மிக குறைவாக இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றீர்கள், அப்படியா? ஆம் ரிஸ்வானா சகோதரி, அதாவது பன்னாரிலே பதுளை பிரதேசங்களை பொறுத்தவரையில் உயர்தரத்தோடு அந்த மாணவர்கள் கவனிக்கப்படுகிறார்கள் இல்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்ய முடியும்? உயர்தரத்தில் தோல்வி அடைந்து பல்கலைக்கழகம் கிடைக்காவிட்டால் அது வாழ்க்கையில் தோல்வியாகத்தான் அவர்கள் உணர்கிறார்கள். அது அப்படி இல்லை.
ஏராளமான நிறுவனங்கள் இலங்கையில் இருக்கின்றன. பல்கலைக்கழகங்கள் 24 இருந்தாலும் பல்கலைக்கழக கல்லூரிகள் இருக்கின்றன 32க்கும் மேற்பட்ட. அதே மாதிரி உயர்கல்வி நிறுவனங்கள், தொழில்நுட்ப கல்லூரி, அதே மாதிரி திறந்த பல்கலைக்கழகம், அதே மாதிரி பல்கலைக்கழகங்களால் நடத்தப்படக்கூடிய வெளிவாரி பட்டங்கள் என்று ஏராளமாக இருக்கின்றன. இவற்றிற்கு சாதாரண S3 இருந்தால் கூட உயர்தரத்தில் போதும், அது எந்த துறையாக இருந்தாலும் சரிதான். அதனால் அவர்களை இணைத்து ஒரு வழிகாட்டல் ஒன்று செய்து அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு துறைக்கு அவர்களை செலுத்த வேண்டும் என்ற ஆர்வம் என்னிடம் நீண்ட நாட்களாக இருக்கின்றன. அதை நான் சமீபத்தில் அதிபர்களுடனும் கதைத்தேன். தனக்கு மாத்திரம் அதை செய்ய முடியாது என்பதனால், எனவே அது சம்பந்தமான ஒழுங்குகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக அது தொடர்பான தெளிவூட்டல்களை வானொலியினூடாக கொடுப்பதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம் என்பதை இதனூடாக தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உயர்தரத்தில் பரீட்சை எழுதிய மாணவர்கள் மாத்திரம்தான் அந்த விழிப்புணர்வுக்கு அழைக்கப் போகின்றீர்களா, அல்லது அவர்களுடைய பெற்றோரையும் அழைக்கப் போகின்றீர்களா? அந்த நடவடிக்கை எப்படி அமைய போகிறது? விசேடமா நாங்க முதல்ல அந்த மாணவர்களை தேடி பிடிப்பதில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறோம். பல மாணவர்கள் ஹேக்டன், அதே மாதிரி குருநாகல், வேறு பிரதேசங்கள் கல்வி கற்க சென்றிருக்கிறார்கள். அதாவது கல்முனை, அந்த மாணவர்கள் அங்க கல்வி கற்றுட்டு அவர்களுடைய தகவல்கள் இப்போது பண்டவல் பிரதேசத்தில் இல்லை. எனவே முதலில் அதிபர் ஊடாக உயர்தரத்தில் ஓ லெவல் பரீட்சையில் கல்வி கற்று வெளி பாடசாலைகளுக்கும் வெளி நிறுவனங்களுக்கும் சென்ற பிள்ளைகளை ஒன்று சேர்ப்பதில் தற்போது நாங்கள் வெற்றி கண்டிருக்கின்றோம். ஏராளமான பெயர்கள் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றன. இப்போது அவர்களுக்கான ஒரு வாட்ஸ்அப் குழுமம் ஒன்றை உருவாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். உருவாக்கி நீங்கள் சொல்வதை போன்று அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, பெற்றோர்கள், அவர்கள் சார்ந்த ஆசிரியர்கள் ஆகியோர்களுக்கும் இந்த தெளிவை பெற்றுக் கொடுத்து பண்டாரவளை, மதுரை, அந்த பிரதேசத்தை சேர்ந்த இவ்வாறு உயர்தரத்தில் சித்தி அடைந்தும் உயர்தரத்தில் 3S இருந்தும் 2S இருந்தும் மேலதிக கல்வியை தொடராமல் வீட்டோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒன்று திரட்டி, அது எந்த துறையா இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு ஒரு தொழில் வழிகாட்டலும் உயர்கல்வி வழிகாட்டலும் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் என் ஆள் மனதில் இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுவது போல் அது தொடர்பாக பெற்றோரையும் தெளிவுபடுத்த வேண்டியது கட்டாயமாகும். இதற்கு நாங்கள் மாத்திரம் போதாது, நீங்கள் சொல்வது போது ஊடகத்துறை, அதே மாதிரி பல்வேறு அதிபர், ஆசிரியர்கள், அதே போன்று சமூக நிறுவனங்களோட உதவியோடு தான் இதை செய்யப்பட வேண்டும். இல்லாட்டி தனியே இது போராட முடியாத ஒரு விடயம். எனவே அதற்கான தொடர்பு படுத்தல்களை மேற்கொண்டு இருக்கிறேன் என்பதையும் தெளிவுபடுத்துகிறேன். நிச்சயமாக நீங்கள் ஒரு வேலையை ஆரம்பித்திருக்கின்றீர்கள். சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆர்வத்தோடு நீங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேலை திட்டம் மிகவும் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்பதை நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். அதோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களும் பூரண ஒத்துழைப்பை வழங்குவார்கள் என்று கூட நான் நம்புகின்றேன். இப்போது நீங்கள் மன்னிக்கவும், சிறிய ஒரு வேண்டுகோள், அவ்வாறு உங்களிடமோ அல்லது வேறு மூலம் இந்த மாதிரி மாணவர்கள் தொடர்பு கொண்டால் எங்களை தொடர்பு கொள்ளுமாறு அவர்களுக்கு நீங்களும் கொஞ்சம் செய்தியை செல்வீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக உயர்தரத்தை கற்று என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தோடு இருக்கின்ற மாணவர்களும் இருக்கிறார்கள், பெற்றோரும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு தெளிவு இதனூடாக கிடைக்கும் என்று நம்புகின்றோம். எனவே அவ்வாறானவர்களை ஒன்றிணைத்து உங்களுடன் இணைப்பு ஏற்படுத்த நாங்களும் முயற்சி செய்கின்றோம். அதோடு வானொலியினூடாக ஏதாவது ஊடக அனுசரணை தேவைப்பட்டால், அதனூடாக ஏதாவது பல விடயங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதற்கு நீங்கள் எங்களையும் தொடர்பு கொள்ள முடியும் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். மிக்க நன்றி. நாங்கள் நெஞ்ச மறப்பதில்லை நிகழ்ச்சியில் உங்களை பற்றி பேசுகின்றோம். நீங்கள் இந்த உயர்தர கல்வி தொடர்பாகவும் வெளிவாரி பட்டப்படிப்பு தொடர்பாகவும் ஆரம்பத்திலிருந்தே இப்போது முதல் ஆர்வம் காட்டி வருகின்றீர்கள். அத்தனை மாணவர்களும் சித்தி பெற்ற மாணவர்கள் தான், வாழ்க்கையில் சித்தி பெற வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றீர்கள். அதுக்காகத்தான் புதியதாக ஒரு செயற்திட்டத்தை முன்னெடுக்க ஆரம்பித்திருக்கின்றீர்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல அதுவும் வெற்றிகரமாக அமையும். இப்போது நீங்கள் ஆசானாக இருந்து அதிபராக இருக்கின்றீர்கள். வரக்கா போல பாபுல் ஹசன் மத்திய கல்லூரியின் அதிபராக இருக்கின்றீர்கள். ஆசானாக இருந்து இந்த நிர்வாகத்துறைக்குள் நுழையும் போது உங்களுக்கு ஏற்பட்ட வித்தியாசம் என்ன? எவ்வாறான ஒரு நிலை இருக்கிறது? இது பற்றி குறிப்பிடுங்கள். அதுவும் சொல்லப்பட வேண்டிய ஒரு விடயம். தற்போது ஆண் ஆசிரியர்களுடைய வீதாசாரம் மிகவும் குறைந்திருக்கிறது. அதே போன்று அதிபர் பற்றாக்குறை, அதுவும் ஆண் அதிபர்களுடைய விசேடமாக தமிழ் மொழி மூலம் ஆண் அதிபர்கள் பற்றி தேடிக்கொள்வதற்கு இல்லாத அளவுக்கு தற்போது அந்த துறையில் ஈடுபாடு காட்டக்கூடியவர்கள் மிக குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். இதுக்கு என்ன காரணம்? உயர்தரம் கற்ற மாணவர்கள் அந்த இடம்தான் நிரப்பப்படவில்லை. கிராம சேவகர் போட்டி பரீட்சைகள், அதிபர் போட்டி பரீட்சைகளுக்கு
இந்த ஆண் பிள்ளைகள் உயர்தனம் கற்கிற ஆண் பிள்ளைகளுக்கு வழிகாட்டாததுடைய விளைவு தான் இந்த பக்கங்கள் எல்லாம் உடைந்து கொண்டிருக்கின்றன. கிராம சேவர்களாக எங்களுடைய முஸ்லிம் தமிழ் பிள்ளைகள் ஆண்கள் இல்லை. அதே மாதிரி வைத்திய துறையிலும் சரி, அதனோடு சார்ந்த ஏனைய வைத்திய சாலைகளில் அந்த வைத்திய துறையோடு தொடர்புடைய தொழில்கள் ஆண்கள் இல்லை. அதே மாதிரி ஆசிரியர் தொழில், அதே மாதிரி அதிபர் தொழில். இதற்காகத்தான் நான் அந்த சொன்ன அந்த பிரச்சனை தெளிவுபடுத்தப்பட்டு விட்டால் இந்த இடம் நிரப்பப்படும். எனவே நாங்கள் பெற்றுக்கொண்ட மிகவும் பெரிய சவால், எப்படியாவது இதுல சித்தை அடைய வேண்டும் என்று நினைச்சு ஆசிரியராக இருந்து அதிபர் போட்டி பரீட்சையில் 2-3 நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். SLAC, SLES, SLAS இது எல்லாத்துக்கும் நாங்கள் கலந்து கொண்டோம். எனவே இந்த போட்டி பரீட்சைகளுக்கு மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. தேவைக்கேற்ப இந்த காலத்துக்கேற்ப அப்படி ஒரு தேவையும் இருக்கிறது என்பதை உணர்ந்து நாங்களும் பரீட்சைகளில் சித்தி அடைந்து இப்போது நாங்கள் ஒரு சில மாணவர்களுக்கு அந்த வழிகாட்டுதல்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம். நான் கேகாலை சென்ட் மேரிஸ் கல்லூரியில் ஆசிரியராக உயர்தர பிரிவுக்கு ஆசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் 2019 ஆண்டு இந்த அதிபர் போட்டி பரீட்சை நடைபெற்றது. அதுல நான் பங்கு பற்றினேன். அதுல அவங்க எதிர்பார்த்த புள்ளிகளை நானும் பெற்றுக்கொண்டேன். அதற்காகவும் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல் பல வகுப்புகள், மேலதி வகுப்புகள், ஜூம் கிளாஸுகள், செமினார்கள் ஆகியவற்றில் கலந்துதான் அந்த போட்டி பரீட்சையில் சித்தி அடைந்தேன். எனக்கு ஆரம்பத்தில் பாடசாலைகளை பொறுப்பெடுப்பதோ அல்லது ஒரு பாடசாலை அதிபராக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கவில்லை. மாறாக ரிஸ்வானா சகோதரிக்கு தெரியுமோ தெரியாது, நான் எல்லா துறைகளிலும் சாதாரணமாக நான் ஈடுபடக்கூடியவன். நான் ஆரம்பத்தில் கூறியது போல நான் மார்க்க கல்வியும் கற்றிருக்கின்றேன். அதே போல ஃபுட்பால் என்ற துறையில பண்டாரவளி பிரதேசத்துல நான் ஒரு கிளப் அமைச்சு எனக்கு அது ஆர்வம் ஏற்பட்டால் நான் அந்த துறையில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வேன். அதே மாதிரி இந்த உங்களுக்கு தெரியும் மேலதி வகுப்புகள் நடத்துவதற்காக நாங்கள் டியூஷன் கிளாஸ்களை கூட ஆரம்பிச்சிருக்கிறோம். அதே போன்று இந்த அதிபர் போட்டி பரீட்சை, அரசியல்ல கூட நான் எல்ல பிரதேச சபைக்கு தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறேன், மாகாண சபைக்கு தேர்தலில் போட்டிருக்கிறேன். அப்படி ஒரு சவால்களை ஏற்று அதில் ஒரு கரை சேராவிட்டாலும் அதில் களம் காண வேண்டும் என்ற விருப்பப்பாடு எனக்கு இருக்கின்றது. அதே மாதிரி தான் இலக்கிய துறை, நூல்கள் எழுதுவது, கட்டுரைகள் எழுதுவது, சிறுகதை, கவிதைகள் எழுதுவது, பாடல் விமர்சனம், நூல் விமர்சனங்கள் கலந்து கொள்வதில் கூட நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்வது என்னவென்றால் எந்த ஒரு சவாலுக்கும் என்னை நான் தயார்படுத்திக் கொள்கிறேன். அதே போன்றுதான் இந்த போட்டி பரீட்சையிலும் சித்தி அடைய நான் அதிபராகி சும்மா மெதுவாக இருக்கும் பொழுது அந்த வரக்காப்புலை பிரதேசத்து மக்கள் என்னை அழைத்ததின் பேரில் தான் அந்த பாடசாலைக்கு அதிபராக நான் அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் சவால் மிக்கதும் மிகவும் சிரமமானதும், எனக்கு அறிமுகம் இல்லாத ஒரு பிரதேசம், எனக்கு சொந்தங்கள் பந்தங்கள் யாரும் இல்லை. என்னாலும் கூட இந்த சவாலான தொழில நான் இந்த 3 ஆண்டுகளாக செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். ஆமாம், நிச்சயமாக அந்த சவாலை சாதித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நீங்கள் சென்றிருக்கின்றீர்கள். அதே போன்று நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் எல்லா துறைகளிலும் கால் பதித்தாக்க வேண்டும். வெற்றி இலக்கு அல்ல, ஆனால் அந்த துறைக்கு சென்று நாங்களும் பல அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லா துறைகளிலும் கால் பதித்திருக்கின்றேன் என்று குறிப்பிடுகின்றீர்கள். நெஞ்ச மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்களுடைய கல்வித்துறை சார்ந்த நடவடிக்கைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே எதிர்காலத்தில் இந்த கல்வி நடவடிக்கைகளில் நீங்கள் இன்னும் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று எண்ணியிருக்கின்றீர்கள்? நிச்சயமாக எனது ஓய்வு காலம் முடிவடைவது வரைக்கும் நான் பாடசாலை அதிபராக இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த கால பகுதியில் எனக்கு நிச்சயமாக உயர்தர வகுப்பு மாணவர்களுக்கு அரசு அறிவியல் பாடம் தொடர்பாக நான் புத்தகம் ஒன்று எழுதியிருக்கேன். அந்த புத்தகத்தை வெளியிட காத்து கொண்டிருக்கின்றேன். இன்னொரு முக்கியமான செய்தி, பண்டாறு பிரதேச மக்களின், இஸ்லாமிய மக்களின் வாழ்வியல் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். அந்த புத்தகத்தையும் மிக விரைவில் பண்டார வேலையில் நான் அதை வெளியிட காத்திருக்கிறேன். அந்த புத்தகத்தில் புராதன காலம் முதல் எமது பிரதேசத்தில் இஸ்லாமியர்கள் எவ்வாறு வந்து அதாவது குடியேறினார்கள், எவ்வாறு இந்த பள்ளிவாசல்கள், முஸ்லிம் பாடசாலைகள் உருவானது என்ற முழு வரலாறும் தொகுத்து ஒரு புத்தகமாக தொகுத்து வைத்திருக்கிறேன். அது தற்போது இந்த வெளியிடும் அதாவது சந்தர்ப்பத்தை எட்டி இருக்கிறது. அதில் ஈடுபாடு காட்டிக் கொண்டிருக்கின்றேன். அதன் பிறகு நான் ஏற்கனவே சொன்னது போல நான் அதிபர்களையும் பல முதிர்ச்சி அடைந்த ஆசிரியர்களையும் ஓய்வு பெற்ற அதிபர்களையும் இணைத்து கொண்டு ஒரு பண்டார வேளையில் ஒரு சங்கம் அமைத்து அந்த உயர்தர பிரிவு மாணவர்கள், கல்வி கற்று பல்கலைக்கழக வாய்ப்பு கிடைக்காத மாணவர்களை ஒன்று சேர்த்து இலவசமாக அவர்களுக்கு தொழில் வழிகாட்டுதல்கள் செய்வதற்கான ஒரு நடவடிக்கை மிக விரைவில் 2027 ஆண்டு ஆரம்பிப்பதற்கு முன்னர் அதை மேற்கொள்வதற்கு நான் தயார் செய்து கொண்டிருக்கின்றேன்.
இன்ஷா அல்லாஹ் இதுதான் என்னுடைய எதிர்கால நோக்கங்கள். நாங்கள் மரணிப்பதற்கு முன்னர் சமூகத்தில் ஒரு சாராருக்கு வழிகாட்டிகளாக இருந்து விட்டு சென்றால் போதும் என்பதே எனது நோக்கமாக இருக்கிறது. நிச்சயமாக நல்ல பல திட்டங்களை வைத்திருக்கின்றீர்கள். அதை பற்றியும் கண்டிப்பாக பேசியாக வேண்டும். நீங்கள் குறிப்பிட்டீர்கள் 2 நூல்களை வெளியிட தயாராக இருக்கின்றேன் என்று. அந்த நூல்களை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னர் குறிப்பிடுங்கள், இலக்கிய துறையிலும் மிகுதியான ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறது. எவ்வாறு இந்த ஆர்வம் வந்தது? இது பற்றி குறிப்பிடுங்கள். நான் அட்டாளச்சேனை ஆசிரியர் கலாசாலையில் கற்கும் பொழுது பல கலை நிகழ்ச்சிகள், மேடை நிகழ்ச்சிகள் நான் அந்த சவால்னு சொன்னேன். அது மாதிரி அழைத்தால் சென்று விடுவேன். என்ன சரி ஒரு பாடல் பாடுவேன், ஒரு கதை கூறுவேன், ஒரு கற்பனை குறு நாடகம் மாதிரி நடித்து காட்டுவேன். அவ்வாறு நான் இந்த மாணவர் மன்றங்கள் கூட மேடைக்கு என் பெயரை கூப்பிட்டு அழைத்தால் நான் ஒளிந்து கொள்வதில்லை, பேச்சு பேசுவேன். எனக்கு தலைப்பொண்டு கொடுத்தால் விவாதங்களில் கலந்து கொள்வேன். அவ்வாறு இருந்ததனால் ஆரம்ப காலம் முதல் என்னிடம் அந்த எண்ணம் இருந்தது. 1999களில் முகம் என்ற சஞ்சிகை, செந்தூரம், வீரகேசரி, தினகரன், அல் ஹசனாத் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சஞ்சிகை என்பவற்றில் சிறு கதைகள் எழுதியிருக்கிறேன், கவிதைகள் எழுதியிருக்கின்றேன். படம் பார்த்து கவிதை கூறுதல் அதை எழுதியிருக்கிறேன். சினிமா பாடல் விமர்சனங்கள் அது செய்திருக்கிறேன். இவ்வாறு ஆரம்ப காலம் முதல் என்னுடைய ஆசிரியர் தொழிலோடு சேர்த்து இவற்றிலும் ஈடுபாடு காட்டினதுனால எல்லா பண்டார்வலை பிரதேசங்கள குறிஞ்சி தென்றல் என்று சொல்லக்கூடிய அந்த இலக்கிய வட்டம் ஒன்று இருக்கிறது. அதிலும் நான் உரையாற்றியிருக்கிறேன். பல நிகழ்வுகளில், புத்தக வெளியீடுகளில் அறிமுக உரை, தலைமை உரை, நூல் விமர்சன உரை என்பவற்றிற்கு என்னை அழைத்திருக்கிறார்கள். பிரதானமாக பிரபல எழுத்தாளர்களான மானா மக்கீன், அதே மாதிரி ரிம்சா முகமது, அதே மாதிரி ரிஸ்னா, எமது பிரதேசத்தை சேர்ந்த உமைரா ஆகியோருடைய நூல்களுக்கு நான் இவ்வாறான தலைமை உரை, விமர்சன உரைகள் நிகழ்த்தியிருக்கிறேன். மிக விரைவில் வெளிகாமம் ரிம்சா முகமது என்பவருடைய ஒரு நூலிற்கும் இப்போது நான் அறிமுக உரை நடத்துவதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கின்றேன். இவ்வாறு பகுதி அளவில் பிரபலமாக இல்லாவிட்டாலும் ஓரளவு என்றாலும் கூட நான் எல்லா கொழும்பில் நடக்கும் அனைத்து இலக்கிய நிகழ்வுகளிலும் நான் பங்கு பற்றுவதுண்டு. அதே போல நான் எல்லா வகையான பத்திரிகைகளையும் இன்றும் நான் வாசிக்கிறேன். வானொலியை நான் கேட்பேன். அதில் இடம்பெறும் இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளை ஆர்வமாக கேட்பேன். அதே மாதிரி SLBC இலங்கை வானொலியின் சமீபத்தில் கூட 2-3 நிகழ்ச்சிகளுக்கு என்னை அழைத்திருந்தார்கள். கல்வித்துறை சம்பந்தமாக சில நேரடி ஒளிபரப்புகள் நடந்தது. அதில் கலந்து கொண்டேன். எமது மாணவர்களை அழைத்து சென்று ஒரு விவாதம் நடந்தது. அதிலும் நான் பங்கு பற்றினேன். இவ்வாறு எண்ணிலடங்காத சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் பிரபலமாக இல்லாவிட்டாலும் ஆசிரியர் அதிபர் தொழிலோடு சேர்த்து மேலதிக அரசு அறிவியல் பாட கற்கை ஆசிரியராக இருந்து கொண்டு இலக்கியத்துறை சார்ந்தவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டு அவர்களுடன் நட்பாக பழகுவதிலும் நான் ஒரு ஈடுபாடு காட்டக்கூடியவனாக இருக்கிறேன். இலக்கிய உலகிலும் நீங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இவ்வாறு நீங்கள் இலக்கியத்தில் அதிக ஆர்வத்தோடு இப்போது பங்கு பெற்றவில்லை என்றாலும் அவ்வப்போது என்னால் முடிந்த விடயங்களை செய்து வருகின்றேன் என்று குறிப்பிடுகின்றீர்கள். அதோடு எழுதுவதாக குறிப்பிட்டீர்கள். நிறைய எழுதியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு யாரெல்லாம் ஊக்கம் கொடுத்திருக்கின்றார்கள்? உங்களால் எழுத முடியும், எழுதுங்கள், இந்த இலக்கிய உலகில் உங்களாலும் பயணிக்க முடியும் என்று யார் தட்டி கொடுத்தார்கள்? நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல நான் அதாவது அட்டாளச்சேனை கல்வி கல்லூரியில் நாங்கள் தமிழ் பாடம் கற்கும் பொழுது ஆனாசான அப்துல் சமதின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மிகவும் பழமையானவர். அவர் ஒரு இலக்கியவாதி, ஒரு பேராசிரியர், அதே மாதிரி பல்கலைக்கழக எங்களோட கல்வி கல்லூரி ஆசிரியர். அவர் இலங்கை வானொலியுடன் தொடர்பு பட்டு அந்த காலங்களில் கூட இஸ்லாமிய நிகழ்ச்சியில் சிறுகதைகள், அந்த நாடகங்கள்ல பங்கு பற்றுவார். அவருடைய மகளும் சமீப காலம் வரை அதாவது வானொலியில தொடர்பட்டு அவர்களுடைய அந்த காலத்து அறிமுகமும் அவர்களுடைய பழக்கமும் அவர்கள் எங்களுக்கு தமிழ் கற்பித்த முறைமையும் தான் எனக்கு அதற்கான ஆர்வத்தை தூண்டியது. அதன் பிறகு வேற யாருடைய வழிகாட்டுதலும் எனக்கு பெரிதாக கிடைக்கவில்லை. அன்று நான் கிழக்கு மாகாணத்தில் இருக்கும் போது எனக்கு வந்த ஆர்வம் தான் தற்போதும் அந்த துறையிலும் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொஞ்சம் காரணமாக இருக்கிறது. இப்போது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் 2 நூல் வெளியிடுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று. இதற்கு முன்னர் நூல் வெளியிட்டிருக்கின்றீர்களா? நான் அரசு அறிவியல் பாடம் சம்பந்தமாகவும் 2-3 நூல்கள் நான் வெளியிட்டு அந்த மாணவர்களுக்கு நான் வகுப்பு, அதாவது மேலதிக வகுப்புகள் செல்லும் போது விற்பனை செய்திருக்கிறேன். அதுவும் இன்னைக்கும் இன்டர்நெட்லயும் இருக்கிறது. என்னுடைய இந்த PDF ஆகவும் இருக்கிறது. அதே போன்று நான் பரீட்சை வினாபத்திரம் திருத்தும் பணியில் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை உள்ளடக்கி உயர்தரத்தில் அரசு அறிவியலை ஒரு கற்கையாக கல்வித்துறையாக கற்கும் மாணவர்களுக்கு அது A level அதே மாதிரி
பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் பயன் தரும் வகையில் ஒரு புத்தகம் தயாரித்திருக்கிறேன். அது முடியும் தருவாயில் இருக்கிறது. அதே போன்ற எல்லாவற்றையும் விட நான் மிக நீண்ட காலமாக முயற்சித்த ஒரு பிரபலமான ஒரு முயற்சி தான் பண்டாரவேளையில். பல பேருக்கு இது தெரியும், என்னிடம் பலரும் இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், உங்களுடைய நூலை இன்னும் வெளியிடவில்லையா என்று. பண்டாரவேளை பகுதி முஸ்லிம்களின் வாழ்வியல் என்ற தலைப்பில் ஒரு நூல் தொகுத்திருக்கிறேன். ஆரம்ப கால படங்கள், அதே மாதிரி கதைகள், பழைய தற்போது மரணித்து போனவர்களை கூட ஆரம்ப காலத்திலிருந்து நேரடியாக சென்று சந்தித்து பண்டாரவேளை பிரதேசம் தொடர்பாக பல கதைகள், வரலாறுகளை ஒன்று சேர்த்து ஒரு புத்தகமாக நான் தொகுத்து வைத்திருக்கின்றேன். அந்த இரண்டும் தற்போது வெளியிட வேண்டிய கட்டத்தில் இருக்கிறது. நான் அதற்கான முயற்சிகள் தான் இருக்கின்றேன். தற்கால பொருளாதார நிலை மற்றும் மற்ற பிரச்சனைகள் தான் தற்போது கொஞ்சம் காலதாமதத்திற்கு காரணமாகிறது. மற்றபடி அது கண்டிப்பாக அடுத்த ஆண்டுக்குள் வெளியிடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். மிக விரைவாக அந்த நூல்கள் வெளிவர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். அதேபோன்று பண்டாரவேளை பிரதேசத்தை பொறுத்தவரையில் பண்டாரவேளை வாழ் முஸ்லிம் மக்கள் தொடர்பாக ஒரு நூலை வெளியிட காத்திருக்கின்றீர்கள். பல வருடமாக அதுக்கு முயற்சி செய்வதாக. அந்த வாழ்வியல் பற்றிய நூல் தொடர்பான, அதாவது எனக்கு பண்டாரவேளை வர்த்தக சங்கத்தினால் சமீபத்தில் வெளியிட்ட ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலிலும் நான் தொகுத்த பண்டாரவேளை பிரதேசம் தொடர்பாக தொகுத்த 5 பக்க கட்டுரை ஒன்று அதில் வெளிவந்தது. பண்டாரவேளை வர்த்தக சங்கத்தினால் அவர்கள் ஆண்டுதோறும் நடத்தும், அது என்னிடம் தான் எடுப்பார்கள். பண்டாரவேளை கடைகள் எவ்வாறு வந்தது, பள்ளிவாசல், பாடசாலைகள் எவ்வாறு உருவானது என்பது தொடர்பான வரலாற்று பின்னணியை தொகுத்து வழங்கி இருக்கிறேன். அந்த புத்தகத்திலும் அது இருக்கிறது. அதே போன்று அந்த மிகுதி உள்ள காகொல்ல, ஹெலமுதன, ஹீல்லோயா, பொருளந்த, அதே மாதிரி செல்சி, ஹைலாண்ட்ஸ் ஆகிய பிரதேசங்கள்லையும் முஸ்லிம்கள் குடியேற தொடர்பாகவும் நான் தற்போது தகவல் சேகரித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த தகவல் சேகரிக்கும் போது நீங்கள் எவ்வாறான சவால்களுக்கு முகம் கொடுக்கின்றீர்கள்? எனக்கு கவலையான விடயம், அடுத்த கிழமை இவரை போய் சந்திக்கணும்னு நினைக்கும் சிலர் வயதாகி மரணித்திருப்பார்கள். என்றாலும் கூட அவர்களுடைய பிள்ளைகளுடன் கலந்துரையாடி பல நல்ல தகவல் எனக்கு கிடைத்திருக்கின்றது. உதாரணமாக நாங்கள் எடுத்தால் இந்திய வம்சாவளியினர் எட்ல கால பகுதியில் ஊவா மாகாணத்திற்கு வந்தார்கள், அதில் முஸ்லிம்கள் எவ்வாறு வந்தார்கள் என்று தேடி நான் ஊவா ஹைலண்ட்ஸ் பகுதியில் தற்போதும் வாழக்கூடிய, அந்த காலத்தில் முதல் தடவையாக மேனேஜர்களாக, முகாமையாளர்களாக முஸ்லிம்கள் தான் ஊவா ஹைலண்ட்ஸ் ஃபேக்டரியில நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வரலாறை தேடி அந்த ஃபேக்டரிகளுக்கு கூட நான் சென்று பழைய ஏடுகளில் இருந்து அவர்களுடைய வரலாறுகளை தேடி பெற்றிருக்கின்றேன். அவர்களுடைய வீடுகள் எவ்வாறு வந்தது, செல்சி அந்த பிரதேசங்களுக்கு, அப்புறம் நகரத்திற்கு அவர்கள் எவ்வாறு வந்தார்கள், பண்டாரவேளை பள்ளிவாசலை எவ்வாறு அமைத்துக் கொண்டார்கள் 1800களில் போன்ற தகவல்களை நான் தேடி இருக்கிறேன். அதே போன்று மெலே இனத்தவர்கள் பண்டாரவேளை சூழ ஏராளமாக வாழ்கிறார்கள். அவர்களுடைய வருகை எந்த காலத்தில் அமைந்தது என்பதை தொடர்பாக மலே சமூகத்தினரை சந்தித்து தேடி இருக்கிறேன். அதே போன்ற எல்லாத்தையும் விட பிரபலமான ஒரு சமூகம் ஒன்று பண்டாரில் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், பாய் சமூகத்தினர். அவர்கள் சம்பந்தமாக அவர்கள் ஆரம்பத்தில் யார் வந்தது, அவர்கள் எங்கே முதலில் வந்து தங்கினார்கள், அவர்களுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதையும், அதே மாதிரி இந்த பக்கத்தால் பசர மெதகம் பக்கத்தால் வந்த முஸ்லிம்கள் தொடர்பாகவும், வெளிமட மிராவத்த போன்ற பிரதேசங்களால் பண்டார்லைக்கு வந்த முஸ்லிம்கள் தொடர்பாகவும் தனித்தனியே நான் ஆய்வு செய்து கட்டுரைகளும் படங்களும் அதே மாதிரி வரலாற்று சான்றுகளும் சேகரித்து வைத்திருக்கிறேன். இந்த வரலாற்று தகவல்களை சேகரிப்பதற்கு உங்களுக்கு மிகவும் உதவி செய்தவர்கள், ஒத்தாசையாக இருந்தவர்கள் யார்? நிறைய பேர். உதாரணமாக நாங்கள் பண்டாரவேளை கல்வி கற்றவர்கள் யார் என்று நாங்கள் தொகுத்தோம். ஆசிரியர்களாக இருந்தவர்கள் யாரு, அதிபர்களாக இருந்தவர்கள் யாரு, காலியார்களாக, இஸ்லாமிய ரெஜிஸ்ட்ரார்களாக இருந்தவர்கள், அவ்வளவு பேரை நாங்கள் தொகுத்திருக்கிறோம். அந்த சந்தர்ப்பங்களில் அந்தந்த துறை சார்ந்தவர்கள் எங்களுக்கு உதவி இருக்கிறார்கள். பண்டாரவேளை ஜும்மா பள்ளி வாசலோடு இணைந்து செயற்படும், அதே மாதிரி பண்டாரவேளை முஸ்லிம் விவாக பதிவாளராக இருக்கக்கூடிய அதாவது இம்தியாஸ் அவர்கள் எனக்கு பல உதவிகளை செய்திருக்கிறார்கள். பண்டாரவேளை பள்ளியுடன் தொடர்புடைய தகவல்களை எனக்கு தருவதிலும், அதே மாதிரி விவாக ரத்து போன்ற விடயங்கள் தொடர்பாக காலியார்களுடைய வரலாறுகளை தேடி தருவதில் அவருடைய உதவியை நான் மறக்க மாட்டேன். அதே போன்று பழைய கதைகள் கூறுவதில் இறந்து போன முக்தார் ஹாஜியார்ன்னு சொல்லக்கூடிய ஜருக் சார்ன்னு சொல்லி பண்டாரவேளையில், அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கிறது, அதை நடத்திய பாய் சமூகத்தினை சேர்ந்தவர்கள் போன்றவர்கள் எனக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றார்கள். அந்த காலத்திலேயே நான் சொல்வது இப்போது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்து நான் இந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறேன்.
ஆமாம், நிச்சயமாக அந்த முயற்சி இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறது. அது மாபெரும் வெற்றி அளிக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். இப்போது நீங்கள் எங்களுடைய மாகாணத்தில் இல்லை, நீங்கள் வெளி மாகாணத்தில் வசித்து வருகின்றீர்கள், ஒரு அதிபராக இருக்கின்றீர்கள். இப்படி இருக்கும்போது இந்த நூல்கள் வெளியிடுவதற்கு எவ்வாறு நேர முகாமைத்துவம் செய்து கொள்கின்றீர்கள்? நான் இப்ப உங்களுடன் கதைத்து கொண்டிருக்கும் கூட காலையில இருந்து அந்த ஏடுகளை தான் நான் விடுமுறை காலம் வந்தாலே அதை ஒழுங்குபடுத்துவதிலும் அதில் உள்ள வார்த்தை பிழைகளை திருத்துவதிலும் தான் இருக்கிறேன். போன் பண்ணி ஏதாவது ஒரு யார்கிட்டயாவது ஒரு தகவல் பெறுவதில் எனக்கு மறக்க முடியாத இன்னொரு நபர், உங்களுக்கு தெரியும், இந்த ஹீல் பிரதேசத்துல பிரபலமான பலர் எனக்கு இந்த பழைய தகவல்களை தருவதில் உதவி செய்திருக்கின்றார்கள். இந்த உதவிகள் இன்றும் எனக்கு கிடைத்த வண்ணம் தான் இருக்கிறது. அவர்களாகவே அழைத்து செல்கிறோம், சார் அந்த புக்ல இதையும் சேர்த்துக்கோங்க, இந்த போட்டோவை சேர்த்துக்கோங்கன்னு காககொள்ளையில இருந்து ஒரு சமீபத்தில் கூட ஒருவர் எனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருந்தார். அதாவது காககொள்ளை ஜும்மா பள்ளிவாசல் ஆரம்ப கால அந்த அடிக்கால் நட்டும் கால பகுதி, அது மாதிரி உதவிகள் இன்றும் எனக்கு கிடைக்கப்பெறுகிறது. எனவே நேரம் இதற்காக நான் ஓய்வு நேரங்கள் முழுவதையுமே இந்த நூலுக்காகவே நான் ஒதுக்கி வைத்திருக்கின்றேன் என்று தான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக ஓய்வு நேரத்தை இதற்காக ஒதுக்கி வைத்திருப்பதாக குறிப்பிடுகின்றீர்கள். அதே போன்று எதிர்கால செயற்திட்டங்களில் இந்த இலக்கியத்துறை பயணத்தையும் நீங்கள் சேர்த்திருக்கின்றீர்கள். எல்லோரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவை அனைத்தும் மிக விரைவாக வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். உங்களுடைய நூல் 2 நூல்கள் வெளிவர காத்திருக்கின்றன. அந்த 2 நூல்களும் மிக விரைவாக வெளிவர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். அதோடு ஒரு நூல் ஏற்கனவே வெளியிட்டதாக குறிப்பிட்டீர்கள், அரசறிவியல் பாடம் சம்பந்தமாக. இந்த நூலுக்கு மாணவர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருந்தது? நான் இது ஆரம்பத்தில் முதலாவதாக, அதாவது 2015-16களில் பிரபலமாக நான் அந்த துறையில் ஈடுபட்டு கொண்டிருந்த காலம், பண்டாரலு பிரதேசத்தில் நான் ஒரு தனியாளாக அரசறிவியல் கற்கை துறையை கற்பித்துக் கொண்டிருந்த காலப்பகுதியில் அதனை சூழ உள்ள பிரதேசங்களான வெளிமடை, புரகாஸ், சில்மியாபுர, குர்தலாவ வரைக்கும், இந்த பக்கம் ஹாலியல, பதுல்ல, இந்த பிரதேசம், அதே மாதிரி பிபில, மொன்றாகல் ஆகிய இடங்களுக்கு நான் மேலதிக வகுப்புகள் நடத்த செல்வதனால் எனக்கு அவசியமாயிருந்தது ஒரு டியூட்டாக கொடுப்பதை விட ஒரு புத்தகமாக அச்சிட்டு அதை மாணவர்கள் மத்தியில கொடுத்தா அது பிரயோசனமா இருக்கும்னு. எனவே நான் அந்த கால பகுதியிலேயே அந்த நூலை தொகுத்து மாணவர்களுக்கு விற்பனை செய்ததோடு மாத்திரமல்லாம அதனூடாக மாணவர்களுக்கு பயன்பெறுவதற்கு அந்த வகுப்பிலேயே அதனை கற்பிக்கிறதற்கும் நான் முயற்சி செய்திருக்கிறேன். தொடராக இன்னும் இவ்வாறான நூல்கள் வெளிவர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். இவை தவிர நீங்கள் சமூக சேவைகளிலும் ஈடுபட்டு வருகின்றீர்கள் இல்லையா? அதை பற்றியும் பேசுவோம். எனது இரத்தத்தோடு உரிய மற்றும் ஒரு துறை அது. நான் ஆரம்ப காலத்தில் பண்டாரவளை ஹீலே பிரதேசத்தில் இருக்கும் பொழுது அரசியல் மாத்திரமன்று பண்டாரவளை YMMA அதே போன்று அதில் அவர்களுடைய செயற்பாடுகளிலும் பங்கு பற்றிருக்கின்றேன். ஹீலே பிரதேசத்திலும் ஒரு YMMA அமைப்பை உருவாக்குவதற்கு நான் கொழும்பிலிருந்து அந்த தலைமை அந்த அமைப்போடு சேர்ந்து ஒரு சங்கத்தை உருவாக்க முயற்சி செய்தேன். அந்த காலப்பகுதியில் ஹீலோயாவில் அகதியா பாடசாலை, அதே மாதிரி மொண்டிசோரி ஆரம்ப பாடசாலை ஒன்றை உருவாக்க நான் முயற்சி செய்தது இன்றும் அந்த பிரதேச மக்கள் ஞாபகம் ஊட்டுகிறார்கள். அதே போன்று நாங்கள் அந்த பிரதேச வாலிபர்களை ஒன்று திரட்டி அவர்கள் மத்தியிலே விளையாட்டு, அதே போன்று பொது சேவைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி ஒரு சங்கங்களாக அமைத்து அன்று முதல் ஈடுபட்டிருக்கின்றேன். அதுபோன்று பண்டாரவளையை தலைமையகமாக கொண்டு செயற்படும் பல பொது நிறுவனங்களுக்கு நான் என்னாலான முடிந்த பங்களிப்பை ஹீலியோ பிரதேசத்தில் மேற்கொள்வதற்கு, உதாரணமாக வறியோர்களுக்கு உணவு பங்கிடுவதென்றால் பண்டாரவிலிருந்து என்னை தொடர்பு கொள்வார்கள். வறிய பிள்ளைகளுக்கு ஏதாவது கொப்பி புத்தகங்கள் பங்கிடுவதா இருந்தால் பண்டாரவளை ஏனைய பிரதேசங்களில் இருந்து ஹீலியோ பிரதேசத்தில் என்னை தொடர்பு கொள்வார்கள். அப்படி ஒரு காலமும் இருந்தது. இனி முடிந்தவரை சமூகத்திற்கு இவ்வாறான பொது பணிகளிலும் என்னை அர்ப்பணித்து நான் முடிந்த மற்றும் என்னுடைய சொந்த காசு பணம் இல்லாவிட்டாலும் பிறரிடம் இருந்தாவது சேகரித்து நான் எனது பிரதேச மக்களுக்கு நான் அன்று சேவை செய்ததை இன்றும் அந்த பிரதேச மக்கள் மறவாது அதை ஞாபகத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட வேண்டும். நீங்கள் குறிப்பிட்டீர்கள், இடையில் நான் அரசியலிலும் ஈடுபட்டேன் என்று குறிப்பிட்டீர்கள், நான் தேர்தல் வேட்பாளராக களமிறங்கினேன் என்றும் குறிப்பிட்டீர்கள். இப்போது உங்களுடைய அரசியல் ஈடுபாடு எப்படி இருக்கிறது? நான் அந்த ஒரு சவாலுக்காகத்தான் அதையும் செய்தேன். எனக்கு அந்த பொது பணிகளில் ஈடுபடும் போது எனக்கு அகில இலங்கை சமாதான நீதவான் என்ற இது கிடைத்தது. அப்போது மக்களோட ஆதரவு கொஞ்சம் இருந்தது. டியூஷன் செய்வதால் எல்ல பிரதேசம் மற்றும் அந்த பகுதிகளில் பல உயர்தரம் கற்ற பிள்ளைகள் தேர்தல், அதாவது வாக்குரிமை பெற்றிருந்தார்கள்.
அப்போது எனக்கு நினைத்தது எல்லா பிரதேசத்திற்கு தேர்தலில் போட்டியிடுவோம் என்று. எனவே அதிலும் எனக்கு 4000க்கும் மேற்பட்ட வாக்குகள் கிடைத்து அந்த நான் போட்டியிட்ட கால பகுதி ஏதோ அரசியல் குழப்பகரமான நிலை. நான் அந்த பிரதேச சபையில் போய் அமரவில்லை. என்றாலும் கூட நான் அந்த வெற்றி பெற்ற பட்டியலில் நான் இடம் பெற்றிருந்தேன். அதன் பிறகு முஸ்லிம் காங்கிரஸோடு இணைந்து ஊவா மாகாணத்துல முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக ஐக்கிய தேசிய கட்சியுடன் சேர்ந்து போட்டியிட்டிருக்கிறேன் மாகாண சபைக்கு. அந்த தேர்தலிலும் நான் என்னால் எழுமான அனைத்து பங்களிப்புகளையும் கொடுத்திருக்கின்றேன். அப்போது பல பத்திரிகைகள் என்னிடம் பேட்டி கண்டு அதில் வெளிவந்த பல கட்டுரைகள் என்னிடம் இன்னமும் இருக்கின்றது. அத்தோடு நான் என்னுடைய அந்த அரசியல் வாழ்வை முடித்துக் கொண்டேன். ஒரு அனுபவத்திற்காகவும் ஒரு சவாலுக்காகவும் தான் அதை செய்தேன். இப்போது நான் எந்த அரசியல் கட்சியிலோ அல்லது எந்த ஒரு கொள்கையிலுமே இல்லை. நான் இந்த புத்தகம் எழுதும் பணியில் என்னுடைய முழு நேரத்தை ஒதுக்கொண்டு அதிபர் தொழிலை சிறப்பாக செய்து கொண்டிருப்பதற்கு தான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் ஊவா மாகாணத்தை சேர்ந்தவர், அதுவும் பண்டாரவளை பிரதேசத்தை சேர்ந்தவர். அதிகமாக நீங்கள் வெளி மாகாணத்தில் இருந்தாலும் பண்டாரவளை பிரதேச வாழ் மக்களுக்காக, அதுவும் மிக முக்கியமாக மாணவர்களுக்கு ஏதாவது செய்தாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்னும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளுக்காகத்தான் நீங்கள் அங்கு சென்றிருக்கின்றீர்கள். மீண்டும் பண்டாரவளை பிரதேசத்துக்கு வந்து குடியேற வேண்டும், இங்கு வாழ வேண்டும் என்று எண்ணியிருக்கின்றீர்களா? நிச்சயமாக. நான் எனக்கான சொந்த வீடு ஒன்றை அலியாசின் முஸ்லிம் வித்தியாலயத்துக்கு அருகில் நான் கட்டி முடித்து விட்டேன். நிச்சயமாக என்னுடைய பிள்ளைகளுடைய உயர்கல்வி இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் முடிவடைந்துவிடும். அதன் பிறகு நான் வெகிலுவையை தளமாக கொண்டு மீண்டும் அந்த நான் சொன்ன பணிகளை தொடர்வதற்கு நான் காத்திருக்கிறேன். அதை எதிர்பார்த்தும் பலர் பண்டாரவளையில இன்றும் என்னை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். பல பாடசாலைகள் என்னை இன்னும் அழைத்து கொண்டிருக்கிறது அங்கு வந்து தொழில் புரியுமாறு. எனவே எனது ஓய்வு காலத்தின் இறுதி பகுதியை பண்டார பிரதேசத்தில் கழிப்பதற்கும் ஏதாவது ஒன்று மறக்க முடியாத ஒன்றை பண்டார பிரதேச மக்களுக்காக செய்துவிட வேண்டும் என்ற எண்ணமும் என்னிடம் ஆழ்மனதில் கூறிக்கொண்டிருக்கிறது. இறைவனுடைய நாட்டம் இருந்தால் நிச்சயமாக அந்த நான் முதல் சொன்ன அந்த உயர்தர பிள்ளைகளுக்கு வழிகாட்டும் ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி அதற்கான ஒரு தளம் ஒன்றை அமைத்து ஒரு சமூக கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவதில் தான் எனது பிரதான நோக்கமாக இருக்கிறது. உங்களுடைய உதவிகளையும் அதிலும் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியினை நாங்கள் இதோடு நிறைவு செய்வோம். நிறைய விடயங்களை பற்றி பேசினோம். உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். ஏனையவர்களுக்கு அது சிறந்த படிப்பினையாக அமைந்திருக்கும் என்று கூட நம்புகின்றேன். இறுதியாக என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? இறுதியாக இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்ததற்கு நன்றி. மிக நீண்ட காலமாக மனதில் வேரூன்றி இருந்த சில விடயங்களை எனக்கு இன்று வெளியிட எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதாவது பண்டாரவளை பிரதேசத்தை பொறுத்தவரையில் இன்றும் நாங்கள் எதிர்பார்க்கும் கல்வி முன்னேற்றம் தொடர்பாக இஸ்லாமிய சமூகம் அடுத்தது தமிழ் பேசும் சமூகத்தில் ஏற்படவில்லை என்பது என்னுடைய நீண்ட கால கவலையாக இருக்கிறது. என்னோடு பணிபுரிந்த அதிபர்கள் ஆசிரியர்களுக்கு நாங்கள் அன்று இந்த கவலையை வெளியிட்டது அவர்களுக்கு தெரியும். தற்போதுள்ள இளம் சந்ததியினருக்கு அது தெரியாமல் இருக்கலாம். என்னாலும் இந்த நிகழ்ச்சி ஊடாக அது ஒரு அளவு வெளிப்பாட்டிருக்கும். அதற்கான களம் ஒன்றை நீங்கள் அமைத்துக் கொடுத்தீர்கள், சந்தர்ப்பம் தந்தீர்கள். அதற்காக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை கேட்கும் அல்லது இந்த வானொலியுடன் தொடர்பாட்டிருக்கக்கூடியவர்களும் எங்களுடைய நோக்கங்களை இனங்காண்டு அதற்கு ஒத்துழைப்பு தந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக பண்டாரவளை பிரதேசத்தில் தமிழ் பேசும் சமூகத்தினருக்காக மீண்டும் ஒரு கல்வி முன்னேற்ற ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு அமைப்பு ஒன்றை உருவாக்கி கொண்டு எமது பிள்ளைகள் வீணாகாமல் இருப்பதற்கும் எமது உயர்கல்வி கற்ற பிள்ளைகள் வீட்டில் இருக்காமல் அவர்கள் ஏதாவது ஒரு தொழிலுக்கு செல்வதற்கான வழிகாட்டுதல்கள் செய்ய வேண்டும் என்ற என்னுடைய எண்ணத்திற்கு உதவி வழங்குவீர்கள் என்று எதிர்பார்த்து நான் விடைபெறுகிறேன். நன்றி. உங்களுடைய அந்த நல்ல எண்ணம் சிறந்த முறையில் சிறப்பாக நடந்தேற வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். உங்களுடைய கல்வித்துறை பயணம், கலைத்துறை பயணம் சிறப்பாக அமையட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இதோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்கின்றோம். மீண்டும் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டுதான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். மிக்க நன்றி. நன்றி. இதோடு நெஞ்ச மரப்பதிலை நிகழ்ச்சியினை நிறைவு செய்கின்றோம். இன்றைய நெஞ்ச மரப்பதிலை நிகழ்ச்சியின் சிறப்பு அதிதி இவர்தான் வரக்காப்போல பாபுல் ஹசன் மத்திய கல்லூரியின் அதிபரும் எழுத்தாளருமான JM ராஃபேல் அவர்கள். நிறைய விடயங்களை பற்றி பேசினார். பண்டாரவளையை பிறப்பிடமாக கொண்டவர். எனவே பண்டாரவளை பிரதேசத்தை பற்றி நிறையவே பேசினார். நிறைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்.
பலருடைய ஆதரவை ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றார். சமூகத்துக்காக பல சேவைகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றார். எனவே உங்களுடைய ஆதரவு அவருக்கு நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இதோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். அவருடைய கல்வித்துறை பயணம், கலைத்துறை பயணம் மிகவும் சிறப்பு மிக்கதாக அமைய வேண்டும் என்றும் நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். இதுபோல உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் காத்திருக்கிறது. உங்களை பற்றி பேசுகின்றோம், உங்களுடைய துறை சார்ந்த விடயங்களை பற்றி பேசுகின்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது உங்களை பற்றிய சிறிய அறிமுகத்தினை எழுதி எங்களுடைய தபால் முகவரிக்கு அனுப்பி வையுங்கள் அல்லது எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்புங்கள். முகவரி இதுதான்: தயாரிப்பாளர் நெஞ்ச மறப்பதில்லை, ஓவா சமூக வானொலி, வடக்கு கெபிலவளை, பண்டாரவளை. எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 066-083-3809. சரி அன்பான நண்பர்களே, இந்த வாரத்தில் நெஞ்ச மறப்பதில்லை நிகழ்ச்சியை இதோடு நிறைவு செய்கின்றோம். அடுத்த வாரமும் மற்றொரு சிறப்பான அதிதியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் இவ்வாரமும் நெஞ்ச மறப்பதில்லை நிகழ்ச்சியினை தோதும் தயாரித்தும் வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் ஃபாத்திமா ரிஸ்வானா. மீண்டும் சந்திப்போம். அதுவரைக்கும் வணக்கம் நண்பர்களே. பசுமையான நினைவுகள், அனுபவம் தந்த பாடங்கள், சறுக்கி விழுந்த தருணங்கள், துணிந்து இழந்த கணங்கள், போராடி வென்ற சாதனைகள், இவற்றையெல்லாம் மனம் விட்டு பேசலாம். நெஞ்சம் மறப்பதில்லை. பிரதி வியாழந்தோறும் இரவு 9:15 முதல் 10 மணி வரை ஒளிபரப்பாகும்.